பொது இடத்துல ஒரு சிலர் ரொம்ப கேஷுவலா கலகலன்னு எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. ஆனா இன்னும் சிலர் சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இவங்களால சகஜமா பேச முடியல? அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஏன் லைஃப்ல இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி சோஷியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டேன்? இதை பத்தி இந்த வீடியோல டீப்பா சிம்பிளா பேசுவோம். அண்ட் ஏன் லைஃபை மாத்தின ஒரு முக்கியமான டிப்பையும் இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. சிலர் எவ்வளவு டேலண்டான பர்சனா இருந்தாலும் பொது இடத்துல பேச தயங்குறது, ஸ்டேஜில் பேச தயங்குறது, அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயப்படுறது, இது எல்லாம் தான் சோஷியல் ஆங்ஸைட்டி. முதல்ல நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருமே சமூகத்தோட ஒத்து வாழ்ற கேப்பபிலிட்டி இருக்கவங்க தான். ஆனாலும் சில பேருக்கு பொது இடங்கள்ல பேசுறது கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டா பதில் ரொம்ப சிம்பிள். இந்த மாடர்ன் வேர்ல்டுல கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி ஸ்கிரீன் மூலமா தான் பண்றோம். டெக்ஸ்ட் பண்றோம், இமோஜி யூஸ் பண்றோம். இதுல பாடி லாங்குவேஜ், ஐ கான்டாக்ட், டோன் இதெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வரும்போது நிறைய மக்கள் நர்வஸா ஃபீல் பண்றாங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டூடெண்ட்ஸ், அடல்ட், ஒர்க்கர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை தினமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல எம்பாரஸ் ஆகுறதுக்கோ ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கோ எதுவுமே இல்லை. ரைட் அப்ரோச் பண்ணும்போது இதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். அண்ட் நான் சோஷியல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண தீர்மானிச்ச போது சில டிப்ஸை ஃபாலோ பண்ணினேன். அந்த டிப்ஸை உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். ஸோ டிப் நம்பர் 1, நம்ம செல்ஃப் ஒர்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதுக்கு முதல்ல நமக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குன்னு அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளை நாமே பெட்டர் ஆக்கிக்க முடியும். உங்க பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ், நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், நீங்க ரீசெண்டா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட விஷயம், இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். தென் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சில ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க. டீச்சிங், ரைட்டிங், டிராயிங், குக்கிங், வாட் எவர் யூ வாண்ட். ஸோ உங்களை நீங்களே பில்ட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. டிப் நம்பர் 2, பிகம் குவைட் அப்சர்வர். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். குழந்தைங்க எப்படி பேச கத்துக்கிறாங்க? யாரும் அதை உட்கார வச்சு கிராமர் சொல்லி கொடுக்கறதோ இல்ல வேர்டுக்கான மீனிங் எக்ஸ்பிளைன் பண்றதோ இல்ல. அவங்கள சுத்தி நடக்கிற கான்வர்சேஷன்ஸை பார்த்து அதுவே பேச ஆரம்பிக்கும். டோன், எங்க பாஸ் பண்ணணும், எங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணும் போதே அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்துடும் இல்லையா? அதே மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ் வளர்றதுக்கு நீங்க சோஷியல் அப்சர்வரா மாறணும். பீப்புள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க கான்வர்சேஷன்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கு, இதெல்லாம் சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க. ஈவன் அவங்க பண்ற மிஸ்டேக் கூட நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? டிப் நம்பர் 3, சோஷியல் ஆங்ஸைட்டியை ஓவர் கம் பண்றத பத்தி நிறைய வீடியோ பார்க்கலாம், டிப்ஸ் படிக்கலாம். ஆனா த ட்ரூத் இஸ், பைக்ல ஏறாம எப்படி ஓட்ட கத்துக்க முடியும்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ அட்டெம்ப்ட் தடுமாறும், பேலன்ஸ் போகும், ஓவர் திங்க் வரும். பட் ப்ராக்டிஸால ஸ்லோவா பேலன்ஸ் டெவலப் ஆகும். ஆரம்பத்துல ஆக்வர்டா ஃபீல் ஆகும், வேர்ட்ஸ் மைண்ட்ல வராத மாதிரி இருக்கும், ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஆனா ஸ்லோலி நீங்க கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவீங்க. டிப் நம்பர் 4, 100 இன்டராக்ஷன் சேலஞ்ச். இதுதான் என்னோட லைஃபை மாத்தின கிரேட் டிப்னு நான் சொல்லுவேன். ஒரு மாசத்துல 100 நியூ இன்டராக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ணணும். அது டீப் கான்வர்சேஷன்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரு சிம்பிள் ஹலோ, ஒரு ஸ்மைல், ஒரு டவுட் கேட்கறது கூட இன்டராக்ஷன்ஸ் தான். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மேல பிலீவ் தட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். நம்மளால முடியாதுன்ற விஷயம் எதுவுமே இல்லை. முயன்றால் முடியாதது இல்லை. ஸோ ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். த மோர் யூ ப்ராக்டிஸ், த மோர் யூ வின். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். டேக் கேர்.